எல்லாருக்கும் வணக்கம். இதழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு. இதுல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன விஷயம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா தெரியும். பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றதும் கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு ஸ்ரீ தான் வந்து கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூல் லீவா? லீவு. இன்னைக்கு பர்த்டே அவளுக்கு. ஆமா, ஸ்ரீக்கு இன்னைக்கு பர்த்டே. விஷ் பண்ணிடுங்க குழந்தை அப்படி எல்லாரும். அண்ணா இந்த இலை எதுக்கு நான் வைக்கிறேங்க? அது நான் வந்துட்டு கேட்கலான்னு நினச்சேன், நீ என்கிட்ட கேட்குற. அது வந்துட்டு உனக்கு தெரியுமா? தெரியாதா? கிருஷ்ணர் வந்து அந்த பின்ன மரத்து கீழே தான் உட்காந்து இருப்பாரு. அதனால அந்த மரத்தை வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவருக்கு வைக்கிறாங்க. எனக்கு தெரியும். இல்ல என் பிள்ளை இந்த சாமி கதையெல்லாம் தெரியும்பா. இல்ல சாமி கதையெல்லாம், சாமி அந்த மகாபாரதம் இதெல்லாம் அவனுக்கு தெரியும். எனக்காச்சும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவனுக்கு நிறைய தெரியும். அது அவர் ஏதாவது பொழுதுபோக்கு நிழல போய் உட்காந்துருப்பாரு, உடனே அவருக்கு அது பிடிச்சி உட்காந்தாரு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. இன்னைக்கு கூட கடைக்காரர் ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி அவர் ஏதோ ஒன்றுக்காக உட்காந்துருப்பாரு, நீங்க ஏன் தூக்கிட்டு போய் அந்த இலையவே வைக்கிறீங்கன்னா, நீங்க எடுத்துட்டு போய் வச்சு பாருங்க, அடிக்கிற வெயிலுக்கு அவர் குளிர்ச்சி ஆயிடும் உடம்பு அப்படின்றாங்க. சிலைக்கு எங்க இருந்து குளிர்ச்சி ஆக போகுது, என்னமோ வச்சு விடுறாங்க. சிலையெல்லாம் சொல்லக்கூடாது, கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரா தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு கிருஷ்ணர். போன வருஷம் இந்த நம்மளுக்கு இந்த சிலை வாங்கிட்டு வந்து அப்பா கொடுத்தாரு. அதையே சௌமியா நல்லா டெக்கரேஷன் பண்ணி கல்லெல்லாம் ஊட்டி செயின் அந்த கிரீடம் எல்லாமே பண்ணா சௌமியா தான். இப்போ நான் கிருஷ்ணருக்கு வந்து மயில் வைக்க போறேன். சரி, மயில் ஏமா வைக்கிறாங்க? அவரு கொண்டையிலேயே மயில் தானே இருக்கும். அது கொண்டையில மயில் இருக்கு தெரியுது, அவர் கொண்டையில ஏன் மயில் இருக்கு அதான் நாங்க கேட்குறோம். தெரியலையே தான் எப்படி, என்ன ஒரு பதில் தெரியல. அப்புறம் எதுக்கு அதை வைக்கிறீங்க? வெப்பாங்க வச்சேன். இன்னைக்கு என் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நடுவில் புல்லாங்குழல் இருக்கு, அது உருட்டு பார்த்தா தான் தெரியும். கச்சாமுச்சான்னு ஆயிடுச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா சும்மா பொண்ணு இல்லை, பிச்சை உண்மையான. இப்போ என்னம்மா செஞ்சுட்டு இருக்கீங்க? சுண்டல் வேக வச்சுட்டேன், வெண்பொங்கல் தாளிச்சிட்டு இருக்கேன். மொத்தமா அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுத்துக்கும் மொத்தமா வேக வச்சுட்டேன். சீக்கிரமா பண்றதுக்கா? ஆமா, ஏன்னா 2 வேலையும் ஆகும்ல. குக்கர்ல விசில் வச்சுட்டு வெண்பொங்கல் தாளிச்சிட்டு அப்படியே சக்கரை பொங்கல் இதுலயே வெல்லம் போட்டு கொதிக்க வச்சு தாளிச்சிக்கலாம். ஈஸியா வேலையாயிடும். நோட் பண்ணிக்கோங்க பா டிப்ஸ். ஆமா, அவ்வளவுதான். சக்கரை பொங்கல் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல், வேற என்னதுமா? வடை, அவ்வளவுதான். பாயசம் செய்யல, ஏன்னா சக்கரை பொங்கலும் செய்யறோம், அதனால சாப்பிட மாட்டாங்க. அதனால ஏதோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம்ல, அதுவே போதும். நம்ம வந்து இப்போ கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய் வைக்க போறோம். வெண்ணெய் வந்து முக்கியமா பானையில தான் இருக்கும். அதுவும் நம்ம அம்மா செஞ்ச பானையில வைக்க போறோம். அம்மா வந்து தட்சிண சித்ரா போனப்போ இந்த பானை செஞ்சிருந்தாங்க. அந்த வீடியோ நாங்க காட்டுல கொடுக்குறோம், வேணா பாருங்க. வாங்க வெண்ணெய் வச்சுக்கலாம். கிருஷ்ணருக்கு பிடிச்ச பொருள்லாம் வைக்க போறோம். என்னென்ன? தயிர், நெய், பால், அவல், வெண்ணெய். வெண்ணெய் நெக்ஸ்ட் பொரி உருண்டை, அப்புறம் அதிரசம். அதிரசம் நல்லா தெளிவாக தூய தமிழில் பேசுகிறான். அப்புறம் முறுக்கு, நிறையவே முறுக்கு. இது சீரை வச்சிரு, அப்படியே கொட்டிடு கையில் வச்சு. அப்புறமா சீடை. இந்த வாட்டி பலகாரம்லாம் அம்மா செய்யலை, கடையில் தான் வாங்கிட்டாங்க. சொல்ல சொன்னாங்க, மறந்துட்டேன். இன்னும் இந்த கொஞ்சம் வாட்டி நீங்க எப்பயுமே அம்மா செய்ய மாட்டேன், ஆனால் இந்த வாட்டி சொல்ல சொன்னாங்க, ஏன்னு தெரில. ஓகே, தீபாவளிக்கு மட்டும்தான் செய்வாங்க. நெக்ஸ்ட் பழங்கள்லாம் வச்சுக்கலாம். தோரா பூச்சி மாதிரி பேசு. வாழைப்பழம், ஸ்வீட் பாக்ஸ் திறந்து அந்த ஓரத்தில் வச்சுருக்க இடத்துல அது கூட இருக்கும். உளுந்துறது ஸ்வீட் வந்து பால்கோவா, பால் ஸ்வீட்டு கிருஷ்ணருக்கு பிடிக்கும்ன்றதுக்காக பால்கோவா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப மஞ்சளாக தெரியும் அப்பாவில். அவ்வளோதான். என்ன பண்றீங்க? கம்ம ஸ்மெல் வருது வீடு. வடை ஒரு ரவுண்டு போட்டு எடுத்தாச்சு. ஆமா, வடை வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் வெண்பொங்கல், சுண்டல், சக்கரை பொங்கல் பண்ணி முடிச்சாச்சு. யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது, யாருன்னு போய் பாருங்க.
போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்வீட் வைக்கணும். ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும். எனக்கு முடிஞ்சது வரைக்கும் செஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப பெருசாலாம் செய்யல. பெருசானா வேற என்னென்ன வைப்பாங்க? எல்லாம் செய்வாங்க. சீடை முறுக்கு எல்லாம் வீட்டில் ஒரு காலத்தில் செய்வேன். இப்போல்லாம் முடியவே இல்லை சுத்தமாக. மித்திகா வேற இருக்காளா, வேலைக்கும் போகிறோமா, சுத்தமாக ரெஸ்ட் இல்லை. ஏதோ முடிஞ்சதை செய்கிறோம். சாமியை செய்கிறத விட்டுறக்கூடாதுன்னு சிம்பிளாக செஞ்சுட்ருக்கோம், அவ்வளோதான். சரி, ஓகே. சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கிருஷ்ணருக்கு வெண்ணெய் கொடுக்கலாம். முதல்ல அவர் சாப்பிடணும். அதனால அவருக்கு பிடிச்ச பொருள். அவ்வளோதான், சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமிக்கும் வெண்ணெய் கொடுத்தாச்சு. சாமி சாப்பிட்டாரா இல்லையோ, நம்ம தான் சாப்பிட போகிறோம். இப்போ எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. நான் வந்து ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னதுன்னா, பாப்பா காலுக்கு வந்து சும்மா சாந்து வச்சு கிருஷ்ணர் கால் மாதிரி பண்ணியிருக்கோம். பாப்பா ஃபுல்லாக எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா குட்டி பாப்பா. காலுக்கு மட்டும் கொலுசு போட்டு அந்த இது வச்சுருக்கோங்க. அதுதான் அது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த வருஷம் ராதையா கிருஷ்ணாவை வேஷம் போடலாம். சரிங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்தையும் கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.